வணக்கம். இது கலாமா கிச்சன். இன்றைக்கி மழைக்கு குளிருக்கு ஏற்ற மாதிரி வாழைக்காய் பச்சி போட போகிற பாருங்க. வீட்டில் கடையில் விற்கிது பச்சி மாவு. அந்த பச்சி மாவு வந்து ரொம்ப காரமாக இருக்கும், பசங்க சாப்பிடாதுங்க. அதனால் வீட்டில் இருக்கிற கடல மாவு வச்சே போட போகிறது பாருங்கள். இது 125 கிராம் இந்த அளவு. இதால் ஒரு 2 கப்பு கடல மாவு, 1 கப்பு அரிசி மாவு போட்டுங்க. போட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சேப்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு இதில் பூண்டு, சோம்பு இதெல்லாம் வச்சு நல்லா மிக்சியில் வச்சு கொஞ்சம் அரைச்சி போட்டுங்க. அந்த வாசனையாக இருக்கும். அப்போ தான் இது கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. நான் சோடா போடல, நீங்கள் வேணால் சோடா போட்டுங்க. போட்டிங்கன்னா நல்லா வாசனை நல்லா இதாக்கணுமா. எனக்கு சோடா போடாமே நல்லா வருது பச்சி. இது மாதிரி போட்டு பார்த்துட்டு இது மாதிரி நல்லா நைஸாக இது கேரட் சத்தில் வச்சு வாழைக்காய் நான் எப்படி சேர்த்திருக்க பாருங்க. அது மாதிரி நீட்டாகவும் இதாகவும் சேர்த்திங்க. சேர்த்திட்டு இந்த மாவு நல்லா தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிங்க. தெரியும் இந்த பாருங்க எப்படி கரைச்சிருக்கேன்னு. இந்த அளவுக்கு கரைச்சிங்க. கரைச்சிட்டு இந்த வாழைக்காயை நினச்சி நல்லா எண்ணெய் நல்லா சூடானோன்னு போட்டிங்கன்னா புஷ்னு வருது பாருங்க பச்சி அப்படின்னு. இந்த மாதிரி இப்போ நினச்சி பச்சி அந்த கடைசியில் ஏனத்தில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போட்டிங்கன்னா இது சின்னதாக துகளாக இருக்காது. ஒரே நீட்டாக கரெக்டாக நீட்டாக இருக்கும் பச்சி. இது மாதிரி போட்டு உங்களுக்கு சட்னி இருந்தால் வச்சுங்க, சாம்பார் இருந்தால் வச்சுங்க. நாங்கள் வெறுசாக தான் வச்சுட்டு சாப்பிட்றோம் இன்றைக்கி. இந்த குளிருக்கு மழைக்கு ஏற்ற வாழைக்காய் பச்சி, வெங்காய பச்சிலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பச்சி போட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.